பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதல்லல்னா அலைக்குமுல் கமாம். மேகங்களை உங்களுக்கு நாம் நிழலாக ஆக்கினோம். வன்சல்னா அலைக்குமுல் மன்ன வசல்வா. மண்ணு சல்வாவை உங்களுக்காக நாம் இறக்கி கொடுத்தோம். குலூமின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். உங்களுக்கு நாம் வழங்கியதில் பரிசுத்தமானதை தூய்மையானதை சாப்பிடுங்கள். வமா தலமூனா. அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யதுலிமூன். அவர்களுக்கு அவர்களே அநியாயம் இழைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. பனி இஸ்ராயில்களுக்கு நிறைய நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதில் சில நேமத்துகளை அல்லாஹ் சொல்லுகிறான். மேகங்கள் அவர்களுக்கு குடை பிடித்தன. அல்லாஹ் தாலா மண்ணு சல்வாவை அல்லாஹ் தாலா இறக்கி கொடுத்தான். மண்ணு என்றால் என்ன என்பதை பற்றி கடைசியாக சில விளக்கங்கள் சொல்லி இருந்தேன். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால். புகாரியில, சஹீஹுல் புகாரியில ஒரு ரிவாயத்து ஒன்று இருக்கிறது. அதாவது சாப்பிடக்கூடிய காளான் இருக்கின்றதே, அந்த காளான் அந்த மண்ணு வகையை சார்ந்தது தான். பனி இஸ்ராயில்களுக்கு இறக்கி கொடுக்கப்பட்ட மண்ணு என்ற உணவு இருக்கிறதே, அந்த உணவை சார்ந்தது தான் சாப்பிடக்கூடிய காளான். மஷ்ரூம் என்று சொல்லப்படக்கூடிய காளான், சாப்பிடக்கூடிய காளான். அந்த மஷ்ரூமுடைய தண்ணீர் அது கண்ணுடைய வலிக்கு அது ஷிஃபாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். புகாரியில் இந்த ரிவாயத்து இருக்கிறது. அதே மாதிரி அஜுவா பேரிச்ச பழத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அஜுவா பேரித்த பழம் இருக்கின்றதே, அது சொர்க்கத்திலே இருந்து வந்த கனியாக இருக்கின்றது. ஸோ அந்த அஜுவா பேரித்த பழத்திலே விஷத்தை உரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே ரிவாயத்தில் இந்த மஷ்ரூமை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஷ்ரூம் என்பது இருக்கிறதே, பனி இஸ்ராயிலுக்கு இறக்கி கொடுக்கப்பட்ட மண்ணு என்ற உணவு இருக்கிறதே, அந்த வகையை சார்ந்தது தான். மஷ்ரூம் என்ன டேஸ்டாக இருக்குது, அது அல்லாஹ் தாலா அந்த மஷ்ரூம், அல்லாஹ் தாலா அந்த காளான், அதுதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாப்பிட்ற காளான், விஷ காளான் ஒன்று இருக்குது, மழை பெஞ்சா வரக்கூடிய காளான்னு, நல்ல காளானும் இருக்குது, அது விஷ காளானும் இருக்குது. இப்போ மஷ்ரூம்லாம் நிறைய விவசாயம்லாம் பண்ணுறாங்க. இந்த இது இப்போ குடிசை தொழில் மாதிரி விவசாயம் பண்ணி கொஞ்சோண்டு பட்ஜெட் இருந்தால் போதும், அதை வச்சு மஷ்ரூமை தயாரித்து அவங்களே ஓன் ப்ராடக்ட்டு அதை தயாரித்து அதை பேக்கிங் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணி அதை சம்பாதிக்கிறாங்க. மஷ்ரூமுங்கிறது ஒரு பரக்கத்தான ஒரு தொழிலும் கூட. அல்லாஹ் தாலா இந்த பனி இஸ்ராயில்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரிவாயத்திலையும் சொல்கிறாங்க, மஷ்ரூம் என்பது அது மண்ணை சார்ந்தது, மண் என்ற அந்த உணவை சார்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய தண்ணீர் அது கண் வலிக்கு ஷிஃபாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சஹாபா பெருமக்கள் இந்த மண்ணு சல்வா இதை பற்றி பேசும்போது, சஹாபாக்கள் இருக்கிறார்களே, பூமியிலே வேறு ஆழமாக போகாத பலமில்லாத ஒரு செடிதான் மண் என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க. சில சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மண் என்பதை அதை மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம் பேசுறீங்க அப்படி சொல்லி இப்படி சில சஹாபாக்கள் அதையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான ரிவாயத்துக்கள், நேற்றும் ஒரு சில ரிவாயத்துக்கள் உங்களுக்கு சொன்னேன் மண்ணை பற்றி. சில உலமாக்கள் தேன் என்று சொல்லுகிறார்கள், சில உலமாக்கள் போந்து என்று சொல்லுகிறார்கள், சில உலமாக்கள் அதை பனி என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ரிவாயத்தில் பார்க்கும்போது அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அல் கம்பத்துன்னு ஹதீஸில் இருக்குது. அல் கம்பத்து வாட் மீனிங்? அல் கம்பத்து தட் இஸ் மஷ்ரூமுக்கு தான் கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். அப்போ அந்த உணவு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, மண்ணுங்கிறத பற்றி தெரிஞ்சு போச்சு. சல்வாங்கிறது என்ன உணவு அப்படின்னு சொன்னால், சல்வாங்கிறது இது சிட்டுக்குருவியை விட
கொஞ்சம் பெரிய சைஸில் உண்டான ஒரு பறவை, ஒரு பட்சி. அந்த பட்சி இவங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக வரும். எங்கிட்டு இருந்து தான் வருதுன்னு தெரியல. தஃசீருடைய கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், வடக்கால இருந்து ஒரு காற்றடிக்கும். அந்த காற்றிலே இந்த பறவைகள் எல்லாம் ஒதுங்கி இந்த பனி இஸ்ராயில்கள் எங்கே இருந்தார்களோ அந்த வாதியு தீஹ் பகுதிக்கு அப்படியே கூட்டம் கூட்டமா அந்த பட்சிகள் வந்து கிடக்கும். அப்போ இவங்களுக்கு தேவையான பட்சிகளை பிடிச்சு அவங்க அதை ஹலால் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. ஹலால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹலாலுடைய விஷயத்தில் நிறையா நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கேஎஃப்சி சிக்கன்லாம் கூட்டம் கூட்டமாக போய் பாய்ங்க சாப்பிட்றாங்க. கேஎஃப்சி சிக்கன் ஹராமுன்னு சொல்லி ஃபத்வாவே கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேஎஃப்சி சிக்கன் அவன் எப்படியா இருக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லியே தெரியலை. அப்படிங்கிறப்போ அது எப்படி சாப்பிட்றது ஹலால்? ஹலாலுன்னு சும்மா போர்டு போட்டுட்டா அது ஹலால் ஆயிருமா? தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த பனி இஸ்ராயில்களை பாருங்க, அவங்க கூட அந்த சல்வாங்கிற அந்த பச்சியை பிடிச்சி அதை ஹலால் பண்ணி தான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்படி தான் ஹலால் பண்ணி சாப்பிட சொல்லித்தான் இப்படி நமக்கு மார்க்கம் கட்டளை இடுகின்றது. அதே மாதிரி சில உலமாக்கள் சொல்கிறாங்க, அது புறாவினுடைய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பட்சி, அது ஒரு பறவை அப்படி சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் வரையிலும், நீளத்திலும் அகலத்திலும் 1 மைல் தூரம் வரையிலும், அகலத்தில் 1 மைலு, நீளத்தில் 1 மைலு, அதனுடைய ஹைட்டு பார்த்தா ஒரு 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 ஈட்டியினுடைய அளவுக்கு, அந்த அளவுக்கு குமிஞ்சு வரும் பறவைகள். அந்த புறாவினுடைய சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய பறவைகள், அதுக்குத்தான் சல்வா என்பதாக சொல்லப்படும். ஸோ அதை பிடிப்பாங்க, அதை ஹலால் பண்ணுவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பனி இஸ்ராயில்களை வாதியு தீஹில் அவங்கள கைது செய்யப்பட்டுச்சு. அவங்க பல வருஷங்கள் வாதியு தீஹில் கடந்தாங்க. அதெல்லாம் பெரிய வரலாறு. அப்போ வாதியு தீஹில் கிடக்கும்போது அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாங்க, ஏங்க இந்த பாலைவனத்தில், இந்த இந்த வனாந்தரத்தில் நாங்கள் உணவுக்கு என்ன செய்வோம், எங்களுடைய உணவுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்ன பொழுது அப்போ அவர்களுக்கு மண்ணு சல்வாவைத்தான் அல்லாஹ் கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், வான்சல்னா அலைக்குமுல் மன்ன வசல்வா, ஹம்னே உனே ஹம்னே உன்கு மண் ஒரு சல்வா தியா தா. அவங்களுக்கு மண்ணையும் சல்வாவையும் கொடுத்தான் அல்லாஹ் தாலா. அந்த மண்ணுங்கிறது என்னங்கிறதையும் சல்வாங்கிறது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. இப்போ சாப்பாட்டு தேவை முடிஞ்சு போச்சு, தண்ணி பிரச்சனை. அப்புறம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல தண்ணியை பற்றி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அதுவும் வருது, வைதிஸ்தஸ்கா மூசா லி கௌமிஹி ஃபகுல் நத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுவான் தண்ணி பிரச்சனை. தண்ணிக்கு என்னங்க பண்ணும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான், இந்த பாறையில் போய் உங்கள் அசாவை வச்சு அடிங்க. அடிச்சிங்கன்னா 12 ஊற்றுக்கள் வெளியிலே வரும். ஒவ்வொரு ஊற்றுல ஒவ்வொரு கோத்திரத்துக்காரங்களையும் குடிக்க சொல்லுங்க. பனி இஸ்ராயில்கள் 12 கோத்திரம். அதனால் கோத்திரமாக போய் அடிச்சுக்காதீங்க. அவன் ஒவ்வொரு கோத்திரக்காரன் ஒவ்வொரு ஊற்றை பிடிச்சி தண்ணியை குடிச்சிட்டு போங்கடா அப்படி சொல்லி இப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. பக்குல் நதரி பியாசாக்கல் ஹஜர் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா ஆஷரதா ஐனா. 12 ஊத்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. அதை தண்ணியை குடிச்சுக்கிட்டாங்க. இப்போ தண்ணி பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. தண்ணி பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா இப்போ அடுத்த பிரச்சனை, ஒரே வெயிலாக இருக்குங்க. எப்படிங்க இந்த வெயிலில் நம்ம இருக்கிறது? நிழல் வேணாமா? அப்படின்னா அல்லாஹ் தாலா தூர் சீன மலையை அல்லாஹ் நிழலாக அவர்களுக்கு ஆக்கினான். அல்லாஹ் தாலா மேகங்களை கொடையாக அல்லாஹ் தாலா ஆக்கினான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றானே, வதல்லல்னா அலைக்குமுல் கமாம். பாலைவனத்தில் வெயில் தாங்க முடியல, நாக்கு தள்ளி போகுது. அப்போ நிழல் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ன உடனே சரி போங்கடா தொலைங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் தாலா தூர் சீன மலையை நிழலாக கொடுக்கிறான். அல்லாஹ் தாலா மேகங்களை குடைபிடிக்க அல்லாஹ் தாலா அவர்களுக்கு செய்கிறான். இப்போ நிழல் பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன? ட்ரெஸ்ஸு. ரொம்ப காலம் நம்ம இருக்கணும்,
மாற்று துணி ஒன்றுமே கிடையாது, என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அல்லாஹ் தாலா அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கொடுத்தான்னா, போட்ட துணி அழுக்கே ஆகாது, கிழிஞ்சே போகாது, ஆள் வளர வளர துணியும் வளரும். இந்த மாதிரி நேமத்துகள். ஒரு பையன் சின்ன பிள்ளைக்கு ஒரு வயசில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆனால் கூட அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு அவசியம் கிடையாது, துவைக்கணும்னு அவசியம் கிடையாது, கிழிஞ்சு போகும் அப்படிங்கிற பயம் கிடையாது, அழுக்காகாது, கிழியாது, ஆள் வளர வளர ஆடையும் வளரும். இந்த மாதிரி ஒரு நேமத் அது பனி இஸ்ராயல்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எத்தனை எத்தனை நேமத்துகள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் பனி இஸ்ராயில். இவ்வளோ நேமத்துகள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த சமுதாயத்துக்கு. எல்லா நேமத்துகளையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த பயலுக அல்லாஹ் தாலா இந்த மாதிரி கொடுத்தான். நல்ல டாப் லெவல் உணவு, மஷ்ரூம்லாம் என்ன டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்டான உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பச்சை கறி இருக்குது, அவ்வளவு அவ்வளவு ருசியான மாமிசம் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காடை வாங்கி சமைக்கிறோமா இல்லையா, காடையெல்லாம் என்ன ருசியாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நன்றி கெட்ட பயலுக அனுபவிக்க தெரியாம அல்லாஹ் சொல்றான், குலூனின் தையபாத்தி மாரசஹ்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியதில் தூய்மையானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு. அதை தின்னுக்கிட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டு அல்லாண்டு கிடக்கிறத விட்டு புட்டு அந்த பயலுக எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அழுத்து போச்சு, இதெல்லாம் எங்களுக்கு வெறுத்து போச்சு, எங்களுக்கு காய்கறிகள் வேண்டும், வெஜிடேரியன் வேண்டும் அப்படி சொல்லி கேட்காரன். அதுவும் வருது பின்னால். அல்லாஹ் தாலா பேசுவான், மின் பக்லிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதசிஹா வ பசலிஹா. அந்த ஆயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை பற்றி பேசுவான். அந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை எல்லாம் இது பண்ணி நன்றி கெட்டத்தனமாக நடந்து தனக்குத்தானே அவங்க அநியாயம் செய்து கொண்டான். அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்றான், டே ஒமா தலமூனா, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு நீங்க ஒன்றும் அநியாயம் பண்ணல, வலா கின்கானு, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு கொடுத்த நேமத்துகளை அந்த நேமத்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க தாண்டா உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டீங்க. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யதுலிமூன், அவர்களுக்கு அவர்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதோ பனி இஸ்ராயிலை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். பனி இஸ்ராயில் எவ்வளோ நேமத்துகள் கொடுக்கப்பட்டு நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சஹாபா பெருமக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தார்கள், எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார்கள். இவ்வளவு சிரமங்களை அனுபவித்தும் பெருமானாரிடத்திலே மோஜிசாவை கேட்கவில்லை, பெருமானாரிடத்திலே உலகத்தை கேட்கவில்லை, பெருமானாரிடத்திலே உலகத்தினுடைய ராகத்தை கேட்கவில்லை, எதுவுமே கேட்கல. எவ்வளவு அவர்களால் சபுரு செய்ய முடியுமோ அதை சபுரு செய்து கொண்டே இருந்தார்கள். அகல் யுத்தம் நடந்தபோது, அகல் யுத்தத்துடைய நேரத்தில் பசி கொடுமை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றுல சஹாபாக்கள் ஒரு கல் கட்டியிருந்தாங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றுல 2 கல் கட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பசி கொடுமை. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களிடத்தில் இருந்த உணவுகளை எல்லாம் ஒன்று கூட்டி, யார் யார்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அப்பத்தான் சொல்கிறாங்க, நாயகமே எங்களுக்காக கொஞ்சம் இந்த உணவில் பரக்கத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். பரக்கத்துக்காக துவா செய்த உடனேயே சஹாபாக்கள் அந்த உணவை எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். தனக்கு தேவையானதை எடுத்தும் வைத்து கொண்டார்கள். தண்ணிக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இடத்துல துவாவுக்கு சொன்னாங்க, நாயகமே எங்களுக்கு தண்ணிக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் துவா செய்த உடனேயே மேகங்கள் வந்தது, கார் மேகங்கள் உருவானது. அந்த கார் மேகங்களில் இருந்து தண்ணீர் பொழிந்தது. தேவையான தண்ணீரை குடித்தார்கள், குடிக்க வைத்தார்கள். எது தேவைப்படுமோ அதை அவர்கள் அந்த தண்ணியை எடுத்தும் வைத்தார்கள், பிடித்தும் வைத்தார்கள். தேவையான பாத்திரங்களிலே, தோல் துருத்திகளிலே அதையெல்லாம் பிடித்தும் வைத்தார்கள். இதுதான் பனி இஸ்ராயலுக்கும் சஹாபாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். பனி இஸ்ராயல்கள் எந்த கஷ்டத்தையும் சகித்து கொள்ள தயாரில்லை,
ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக. நபி இடத்துல வந்து உடனுக்குடனே எங்களை ஏன் போய் படுத்தி எடுக்கிறீங்க, எங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பனி இஸ்ராயில்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படாத பாடு படுத்தி எடுத்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். முடியாத பட்சத்தில் அவங்க வேற வழியே இல்லைங்கிறப்போ நாயகத்திடத்தில் துவாவுக்காக வேண்டி கேட்டு சில கஷ்டங்களை போக்கி கொண்டார்கள். இதுதான் சஹாபாக்கள். இவர்களை போல சாபித்துல் கதமி யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. உறுதியான ஈமான் உள்ளவர்களை யாரையும் பார்க்க முடியாது. அதுதான் சஹாபா பெருமக்கள். ஸோ பனி இஸ்ராயில பேசும்போது சஹாபாவை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசில் தோணுச்சு. அதனால் சஹாபாக்களை பற்றியும் சொல்லிட்டேன். அடுத்த ஆயத்து இன்ஷா அல்லாஹ், வைது குல் நதுகுலு ஹாதிஹில் கரியா ஃபகுலு மின்ஹா ஹைஃபு ஷீtum ரகதா வதுகுலுல் பாப சுஜ்ஜதம் வகூலு ஹித்தத்துன் நஃபிர் லக்கும் ஹதாயாக்கும் வஸனஸீதுல் முஹ்ஸினீன். இதை பற்றி நாளைக்கு விளக்கம் சொல்லக்கூடும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்